சீனா, பாகிஸ்தான் எல்லைகளில் அதிக கவனம் செலுத்தி வரும் இந்தியா தற்போது வங்கதேச எல்லையிலும் பாதுகாப்பை அதிகரித்து வருகிறது. இதன் பின்னணி என்ன பார்க்கலாம். சிக்கன் நெக் என அழைக்கப்படும் இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கும் குறுகிய பகுதியில் 3 புதிய ராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் வங்கதேசத்தை ஒட்டி சில கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளன. ரஃபேல் போர் விமானங்கள், பிரமோஸ் ஏவுகணைகள், அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்கள் இங்கு நிறுத்தப்பட உள்ளன. எந்த நேரமும் பணியில் ஈடுபடுத்தத்தக்க வகையில் அதிரடி படை வீரர்கள் நிறுத்தப்படுவதுடன் கண்காணிப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட உள்ளன. வங்கதேசத்துடன் கடந்த சில ஆண்டுகளாக உறவுகள் சீர்குலைந்துள்ள நிலையில் அந்நாடு இந்தியாவுக்கு புதிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. சீனாவிடமிருந்து J-10C போர் விமானங்கள், பாகிஸ்தானிடமிருந்து JF-17 பிளாக் சி தண்டர் ஜெட் விமானங்கள் வங்கதேசம் வாங்க உள்ளது. இந்தியாவின் சிக்கன் நெக் பகுதி மிக குறுகியதாக, அதாவது வெறும் 22 கிலோமீட்டர் அகலம் மட்டுமே கொண்டுள்ளது. இந்த சிறிய இடம்தான் இந்தியாவின் பிரதான நிலப்பகுதியுடன் 4.5 கோடி மக்கள் தொகையுள்ள வடகிழக்கு பகுதியை இந்தியாவுடன் இணைக்கிறது. எதிர்காலத்தில் போர் பதற்ற சூழல்களில் இந்த இடம் எதிரிகளுக்கு சாதகமாகிவிடும் என அரசு கருதுகிறது. இந்நிலையில்தான் சிக்கன் நெக் பகுதியை சுற்றி இந்தியா பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது.